வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தியோ பெங் ஹாக் வழக்கில் சாட்சிகள் அனைவரிடம் மீண்டும் விசாரணை. கடந்த 2009ஆம் ஆண்டில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தடுப்பு காவலில் இருந்தபோது மரணமடைந்த அரசியல் உதவியாளர் தியோ பெங் ஹாக் வழக்கில் அனைத்து சாட்சிகளிடமும் மீண்டும் விசாரணை நடத்தப்படும் என்று புகிட் அமன் போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. தியோ பெங் ஹாக் மரணம் தொடர்பில் அனைத்து அம்சங்களிலும் மறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு ஏற்ப அனைத்து சாட்சிகளும் மீண்டும் அழைக்கப்படுவர் என்று புகிட் அமன் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ ஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜெயின் தெரிவித்துள்ளார். சீன புத்தாண்டுக்கு பிறகு இந்த விசாரணை நடைபெறும் அதே வேளையில் யார் யாரிடம் மறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை போலீஸ் தரப்பு தீர்மானிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மலேசியாவும் இந்தோனேசியாவும் தத்தம் எரிவாயு நிறுவனங்கள் வாயிலாக ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ள உறுதி பூண்டுள்ளன. மலேசியாவின் தேசிய பெட்ரோலிய நிறுவனமான பெட்ரோனாஸ் மற்றும் இந்தோனேசியாவின் தேசிய எரிபொருள் உற்பத்தி நிறுவனமான பெர்தாமினா ஆகியவற்றுக்கு இடையிலான கூட்டு ஒத்துழைப்பு தொடரப்படுவதற்கு இரு நாடுகளும் முழு கடப்பாட்டை கொண்டு இருப்பதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த பிராந்தியத்தில் எரிபொருள் மற்றும் எரிவாயு உற்பத்தியில் பெரும் சக்திகளாக விளங்கி வரும் பெட்ரோனாஸும் பெர்தாமினாவும் புதிய வர்த்தகத்துறையில் ஊடுருவ உறுதி பூண்டு இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவிற்கு தமது அதிகாரத்துவ முதலாவது வருகையை மேற்கொண்டுள்ள இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியான்டோவும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வாரும் இன்று கோலாலம்பூர் பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரத்தில் சந்திப்பு நடத்தினர். அதன் பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் மேற்கண்ட விவரத்தை தெரிவித்தனர். மலேசியாவிற்கு வருகை புரிந்துள்ள இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியான்டோவுக்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ஜோஹர் மாநிலத்தின் முதல்நிலை அரச உயரிய விருதை வழங்கி கௌரவித்தார். இஸ்தானா நெகாராவில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்தோனேசிய அதிபருக்கு இந்த உயரிய விருதை மாமன்னர் வழங்கி சிறப்பு செய்தார். இந்நிகழ்வில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் கலந்து கொண்டார். பிரபோவோ சுபியான்டோ தமக்கு பாலிய நண்பராவார். கடந்த 1980ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் இராணுவ பயிற்சி மேற்கொண்ட போது தமக்கு பிரபோவோ சுபியான்டோ அறிமுகமானார் என்று சுல்தான் இப்ராஹிம் தமது முகநூல் பதிவேற்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் பினாங்கு தைப்பூச விழாவையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதற்கும் விழா சுமூகமாக நடைபெறுவதற்கும் ஏதுவாக பினாங்கு இந்து அறப்பணி வாரிய பொறுப்பாளர்கள் பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அமாட்டுடன் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடத்தினர். பினாங்கில் நடைபெறவிருக்கும் மிக பெரிய உற்சவ விழாவான தைப்பூச விழாவில் கிட்டத்தட்ட 1.5 மில்லியனுக்கும் அதிகமான பக்தர்களும் பார்வையாளர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கு RSN ராயர் தலைமையில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் பொறுப்பாளர்கள் டத்தோ ஹம்சாவையும் உயர் போலீஸ் அதிகாரிகளையும் சந்தித்தனர். அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் RA லிங்கேஸ்வரன், ஆணையர் டத்தோ ஜே தினகரன் உட்பட முக்கிய பொறுப்பாளர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். கூட்ட நெரிசலை கண்காணித்தல், அனுசரிக்கப்பட வேண்டிய ஒழுங்குமுறைகள், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்தல், பொது ஒழுங்குமுறையை பேணுதல் உட்பட பலதரப்பட்ட விவகாரங்களும் இரு தரப்பிலும் பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டது. முஸ்லிம்களை தாம் மதமாற்றம் செய்வதாக குறிப்பிட்ட தரப்பினரால் வேண்டுமென்றே கட்டவிழ்க்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை கண்டு தாம் பெரிதும் வருத்தம் கொள்வதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனா யோ தெரிவித்திருக்கின்றார். பிகமிங் ஹனா எ பர்சனல் ஜேர்னி என்ற தலைப்பில் தாம் எழுதிய நூல் தொடர்பில் கூறுகையில் சிகாம்புட் எம்பியான ஹனா யோ மேற்கண்டவாறு கூறினார். இது போன்ற குற்றச்சாட்டு 2017ஆம் ஆண்டு முதல் பரப்பப்பட்டு வருவதாக கூறிய அவர், இத்தகைய அவதூறு குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்றும் அறிவுக்கு பொருந்தாததாகும் என்றும் ஹனா யோ குறிப்பிட்டார். தாம் அவ்வாறு மதமாற்றம் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் போலீஸ் துறையும் தம்மை விட்டிருப்பார்களா என்று ஹனா யோ கேள்வி எழுப்பினார்.
தமக்கு எதிரான இத்தகைய குற்றச்சாட்டை கண்டு தாம் சலிப்படைந்து விட்டதாக கூறிய ஹனாயோ தற்போது இதே குற்றச்சாட்டை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டார். தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் இன்று நாடு தழுவிய நிலையில் தோட்ட தொழிற்சங்கத்தின் முன்னோடிகள் தினத்தை அனுசரித்தது. தொழிற்சங்க முன்னோடிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 27 அனுசரிக்கப்படும். தேசிய தோட்ட தொழிற்சங்கத்திற்கும் மாபா எனப்படும் முதலாளிமார்கள் சங்கத்திற்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் ஜனவரி 27 தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறையாகும். தொழிற்சங்க முன்னோடிகளை நினைவு கூறும் வகையில் அனைத்து மாநிலங்களிலும் இந்த முன்னோடி தினம் அனுசரிக்கப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டன. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் கேரித்தோட்டம் கிழக்கு டிவிஷனில் இன்று காலையில் ஒன்று கூடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலையில் கோவிலில் சிறப்பு பூஜையுடன் தொடங்கிய இந்நிகழ்வில் கால்பந்தாட்ட போட்டி, கயிறு இழுத்தல், இசை நாற்காலி போட்டி, அதிர்ஷ்ட குழுக்கள் முதலிய நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இதில் தோட்ட தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். PKR கொலனங்காட் தொகுதி துணைத் தலைவரும் காஜாங் சட்டமன்ற உறுப்பினருமான டேவிட் சுவாங் கியான்யாங், தொழிற்சங்கத்தின் ஸ்லாங்கூர் மாநில செயலாளர் தாமா சேகரன், மாய்கா ஸ்லாங்கூர் மாநில துணைத் தலைவர் ஸ்ரீதரன் ஆகியோர் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொண்டனர். கிழக்கு டிவிஷனின் முன்னெடுப்பில் சிறப்பாக நடைபெற்ற இந்நிகழ்வை டேவிட் சுவாங் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார். தோட்ட தொழிற்சங்க முன்னோடி தினத்திற்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பது தோட்ட தொழிற்சங்கத்திற்கும் தோட்ட நிர்வாகத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வை காட்டுகிறது. இது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது என்று டேவிட் சுவாங் தமது உரையில் புகழ்ந்துரைத்தார். தாமா சேகரன் தமது உரையில் தோட்ட தொழிற்சங்கத்திற்கும் மாபாவிற்கும் இடையில் கடந்த மாதம் சம்பள ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் வழி தோட்ட தொழிலாளர்கள் 10 முதல் 12.5 விழுக்காடு வரையில் சம்பள உயர்வை பெறுகின்றனர் என்று குறிப்பிட்டார். இந்த ஒன்று கூடும் நிகழ்விற்கு முத்தாய்ப்பு வைக்கும் வகையில் மாணவர்களின் கலைப்படைப்பு அரங்கேறியது. பிரமுகர்களுக்கு மாலை, பொன்னாடை பொருத்தி சிறப்பு செய்யப்பட்டது. நிகழ்வில் கலந்து கொண்ட தோட்ட தொழிலாளர்களுக்கு சுமார் 300 பரிசுக் கூடைகள் வழங்கப்பட்டன. 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஜோஹர் சிகாமாட்டில் 2 முதியவர்களை பாராங்கினால் வெட்டி கொன்ற குற்றத்திற்காக ரப்பர் பால்வெட்டு தொழிலாளி ஒருவருக்கு மூவார் செஷன்ஸ் நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. 39 வயது முகமது ஹுசைரி ரசாலி என்ற அந்த பால்வெட்டு தொழிலாளி சம்பவம் நிகழும்போது அவ்விடத்தில் இல்லை என்பதற்கு போதுமான ஆதாரங்களை நிரூபிக்க தவறிவிட்டார் என்றும் அவரின் வாதம் அறிவுக்கு பொருந்தவில்லை என்றும் நீதிபதி சூரியகுமார் DJ பால் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2019 ஆண்டில் மாலை 5:50 மணியளவில் சிகமட் பெக்கன்புலோ கசாப் ஜாலான் அப்துல்லாவில் உள்ள ஒரு கோப்பி கடையில் 71 வயது கூ செங் அப்துல்லா மற்றும் 67 வயது எங் ஒன் ஹாங் ஆகியோரை வெட்டி கொன்றதாக குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த பால்வெட்டு தொழிலாளி குற்றஞ்சாட்டப்பட்டார். மிகப்பெரிய பணக்கார நாடுகளுக்கு உதவுவது மலேசியாவிற்கு மிக விருப்பமானதாகும் என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமது கிண்டல் செய்துள்ளார். மலேசிய நிறுவனமான YTL பிரிட்டனில் 21.96 பில்லியன் ரிங்கீட்டுக்கு முதலீடு செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக அறிவித்திருப்பது குறித்து கருத்துரைக்கையில் துன் மகாதிர் மேற்கண்டவாறு கூறினார். பிரிட்டனில் முதலீடு செய்யப்பட்டு இருப்பதை தாம் வரவேற்பதாகவும் இந்த முதலீட்டு திட்டத்தின் வாயிலாக அந்த நாட்டிற்கு புதிதாக 30,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் துன் மகாதிர் குத்தலாக கூறினார். பணக்கார நாடுகளுக்கு உதவுவது மலேசியாவிற்கு கைவந்த கலையாகும். சுத்திகரிக்கப்படாத தண்ணீரை தலா 1000 கேலனுக்கு 3 காசு வீதம் 250 மில்லியன் கேலன் நீரை சிங்கப்பூருக்கு விற்பனை செய்கிறோம். அதே நீரை அந்நாடு சுத்திகரித்து மலேசியாவிற்கு 1000 கேலனுக்கு தலா 36 ரிங்கீட்டுக்கு மலேசியாவிடம் திருப்பி விற்பனை செய்கிறது. இதுதான் மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் உள்ள வித்தியாசமாகும். மற்றவர்களுக்கு உதவுவதே மலேசியாவின் விருப்பமாகும். பிரிட்டன் சிங்கப்பூருக்கு அடுத்து தற்போது அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கும் மலேசியா உதவி வருகின்றது என்று துன் மகாதிர் சீண்டினார்.
சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஜோஹர் மாநிலத்தில் 49 இடங்கள் நெரிசல் மிகுந்த பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். இவற்றில் 2 இடங்கள் கவன ஈர்ப்புக்குரிய பகுதிகளாக விளங்குகின்றன. ஜோஹர் பாரு பங்குனான் சுல்தான் இஸ்கண்டார் மற்றும் கிலாங் பத்தா காம்ப்ளெக்ஸ் சுல்தான் இஸ்கண்டார் ஆகியவையே அவ்விரு இடங்களாகும். தவிர 31 இடங்கள் கருப்பு பட்டியலில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அப்பகுதிகள் அடிக்கடி விபத்துகள் நிகழும் இடங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். சீன புத்தாண்டையொட்டி ஜோஹர் கம்பாஸ் பிளாசா டோல் கம்பாஸில் ஒப்ஸ்லாமட் 23 வாகனமூட்டிகள் பாதுகாப்பு திட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். ஒட்டுமொத்தத்தில் 80 இடங்கள் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இப்பகுதிகளை போலீசார் அணுக்கமாக கண்காணிப்பர் என்று டத்தோ குமார் மேலும் கூறினார். பினாங்கு மாநிலத்தின் வீடமைப்பு வாரியத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான வாடிக்கையாளர்களை சந்திக்கும் முதலாவது கூட்டம் நேற்று ஜனவரி 26ஆம் தேதி பினாங்கு கொம்தார் கட்டிடத்தின் 3வது மாடியில் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற்றது. இந்த சந்திப்பு கூட்டத்தை பினாங்கு வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தராஜு சோமு அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இந்நிகழ்விற்கு பினாங்கு வீடமைப்பு வாரியத்தின் வர்த்தக தலைமை செயல்முறை அதிகாரி ஹஜி ஃபகுராசி இப்னு உமார், சட்ட அமலாக்க தலைமை அதிகாரி நட்சீஃபா அப்துல் ரஹ்மான், ஐடியல் ப்ராப்பர்ட்டி குரூப் செயலாக்க தலைமை அதிகாரி டத்தோ கோ தெங்கு, ஐகானிக் வேர்ல்ட் வைட் புர்ஹாட் நிர்வாக இயக்குனர் ஜேசன் சுங் பெய்சியூன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பினாங்கு மாநில அரசாங்கம் வீடமைப்பு வாரியத்தின் வாயிலாக வழங்கி வரும் சேவைகள் மக்களை சென்றடையவும், அவர்களின் வீட்டு விண்ணப்பத்தை துரிதமாக்கவும், மக்களை நேரடியாக சந்திக்கும் வகையில் 2024ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சந்திப்பு நிகழ்வு இவ்வாண்டும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக டத்தோ ஸ்ரீ சுந்தராஜு தெரிவித்தார். ரூமா முத்தியாராக்கு வீடமைப்பு திட்டத்தில் விண்ணப்பம் செய்யவும், விவரங்களை அறிந்து கொள்வதற்கும் வாடிக்கையாளர்களுடனான இந்த சந்திப்பில் 1593 பேர் கலந்து கொண்டதாக டத்தோ ஸ்ரீ சுந்தராஜு குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் பரடாயா மாவட்டத்தில் மால்டிவ்ஸ் ரெசிடென்சஸ் வீடமைப்பு திட்டம் மற்றும் சிப்ராங் புராய் திங்கா மாவட்டத்தில் ஐகானிக் வீடமைப்பு திட்டம் ஆகியவற்றில் வீடு கிடைத்தவர்களுக்கு டத்தோ ஸ்ரீ சுந்தராஜு உறுதி கடிதங்களை வழங்கி தமது வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டார். 22 கிலோ ஷபு போதைப் பொருளை கடத்திய குற்றத்திற்காக 30 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 38 வயது முன்னாள் மெக்கானிக் ஒருவரை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று விடுதலை செய்தது. அதே வேளையில் அவருடன் சேர்ந்து குற்றஞ்சாட்டப்பட்டு இருந்த 4 இந்திய பிரஜைகளுக்கு விதிக்கப்பட்ட 30 ஆண்டு சிறை தண்டனை 20 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டதுடன் 10 பிரம்படி தண்டனை விதிக்க தீர்ப்பு அளிக்கப்பட்டது. டி அர்ஜுனன் என்ற நபருக்கும் 4 பிடிப்பட்ட வீட்டிற்கும் தொடர்பு இல்லை என்று கூறி அந்த மெக்கானிக்கை விடுதலை செய்வதாக நீதிபதி அஹ்மத் கமால் ஷாஹித் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். அவருடன் கூட்டாக பிடிப்பட்ட 4 இந்திய பிரஜைகளான 35 வயது ஆர் மணிகண்டன், 39 வயது எஸ் சதீஷ்குமார், 44 வயது எஸ் சிவபாலன், 32 வயது ஜி நரேஷ்குமார் ஆகியோருக்கு சிறை தண்டனையும் பிரம்படி தண்டனையும் விதிப்பதாக நீதிபதி அஹ்மத் கமால் தமது தீர்ப்பில் குறிப்பிட்டார். கால்வாயில் விழுந்துவிட்ட செருப்பை எடுப்பதற்கு முயற்சித்த 9 வயது சிறுவன் ஒருவன் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 3 மணியளவில் கடும் மழைக்கு மத்தியில் ஜோஹர் கோத்ததிங்கி தமன் கோத்தா ஜயாவில் நிகழ்ந்தது. சிறுவனை தேடும் பணி தீயணைப்பு மீட்பு படையின் உதவியுடன் முழு வீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கோத்ததிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.